வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025 42வது மேட்ச் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க இருக்காங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் கம்மிங் April 24 நைட்டு 7:30 சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக் அண்ட் டெமோ டீம்ஸ், அதாவது லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்மால் லீக்கான டீம் அண்ட் தென் கிராண்ட் லீக்கான டெமோ டீம்ஸ், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், எந்த பிளேயர் பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க முழுக்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். அங்கிருந்து லிங்க் எடுத்து நம்ம அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் சின்னசாமி ஸ்டேடியம் அப்படின்னு வந்துட்டாலே பெங்களூர் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் என்ன தெரியும், இது பேட்டிங்கான பேரடைஸ். இங்க பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. எவ்வளோ ரன்னாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் எல்லாத்துக்கும் பொதுவாக தெரியும். ஆனா இப்போ ஒரு ஃபியூ டேஸா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ ரீசெண்டா ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த வென்யூல ஸ்பின்னர்ஸுக்கு பேட்டர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்காங்க. பால் நல்லா ஸ்கிட் ஆகி வருது. ஸோ அந்த மாதிரி டைம் நிறைய டாப் எட்ஜ் ஆகி விக்கெட்ஸை நிறைய பறி கொடுத்துருக்காங்க. ஸோ மிடில் போல் பண்ற ஸ்பின்னர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பெங்களூர் இந்த வென்யூல நடந்த 3 மேட்சுமே லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டாஸை லாஸ் பண்ணாங்க, மேட்சையும் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் RCB வின் பண்றதுக்கு 70% வரைக்கும் வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 168, ஹையஸ்ட் டோட்டல் அப்படின்னு வரும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 287 ரன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் RCB 82 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டும் பறி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா 194 மேட்சஸ், அதில் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 84, சேஸ் பண்ண டீம் 108 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன்ல நடந்த 3 மேட்சுமே சேசிங் டீம் தான் இந்த கிரவுண்ட்ல வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி சேஸ் பண்ற டீம் வின் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் ஒரு 230க்கு மேல அடிச்சாங்க அப்படின்னா வேணா அவங்க வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ ஹெட் டு ஹெட் 33 மேட்சஸ், அதில் RCB 16, ராஜஸ்தான் ராயல்ஸ் 14 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது RCBக்கு 70%, ராஜஸ்தானுக்கு 30% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த நீங்க இன்னும் ட்ரீம் 11க்கு மாறா ஒரு பெஸ்டான ஆப், அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல பிளே பண்றதுக்கு ஒரு ஆப் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உடனே பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு 2 winners in 4 member கான்டெஸ்ட்ல பிளே பண்ணுங்க. ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓவராலா 4 யூசர்ஸ், அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசருக்கும் செகண்ட் பிளேஸ்ல வரக்கூடிய யூசர்ஸ்க்கும் பிரைஸ் அமௌண்ட் ஸ்பிளிட் பண்ணி தர போறாங்க. ஒரு 5000 ரூபாய் பிரைஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 2500, செகண்ட் பிளேஸ்ல வரவங்களுக்கு 2500. ஸோ 4 மெம்பர்ல 2 மெம்பர்ஸ்க்கு பிரைஸ் தரும்போது நீங்க மேக்ஸிமம் உங்க லாஸ் ஆகவே ஆகாது. அந்த எந்த ஒரு TDS GST கிடையாது. டெய்லி கிவ் அவே இருக்கு. 24 கஸ்டமர் சப்போர்ட், இன்ஸ்டான்ட் வித்ட்ரால் ஆப்ஷன், ரொம்ப சூப்பரான. உங்களுக்கு விளையாடணும்னு தோணுச்சுன்னா பூம் 11 ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. பூம் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் லிங்க் தரேன். இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். பிலிப் சால்ட், RCB பொறுத்த வரைக்கும் பிலிப் சால்ட் விராட் கோலி இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. அண்ட் தென் தேவ்தத் படிக்கல் அட் நம்பர் 3ல வராரு. அண்ட் தென் ரஜத் பட்டிதர், ரொமரியோ செஃபார்ட், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், சுயாஸ் சர்மா, ஜோஸ் ஹாசல்வுட், யாஸ் டயால், இதான் RCBயோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது தேவ்தத் படிக்கலும் அண்ட் தென் சுயாஸ் சர்மா, இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் தென் பவுலிங் யூனிட் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை பவுலர்ஸ், அதாவது இப்போ லெஃப்ட் ஆர்ம் சீமர் அப்படின்னு பார்க்கும்போது யாஸ் டயால் 1, அண்ட் தென் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ல புவி 2, ஜாஸ் ஹாசல்வுட் 3, ஓவராலா 3 சீமர். ஸ்பின்னர்னு வரும்போது லெக் பிரேக் ஸ்பின்னர் சுயாஸ் சர்மா 4, அண்ட் தென் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் குருணல் பாண்டியா 5, அண்ட் தென் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் மீடியம் ஃபேஸ்க்கு ரொமரியோ செஃபார்டை கொண்டு வர போறாங்க 6. ஓவராலா 4 மீடியம் ஃபேஸ் பவுலர் 2 ஸ்பின்னர்ஸோட வர போறாங்க RCB பொறுத்த வரைக்கும். ஸோ இதுல யார் அதிகப்படியான ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படிங்கறத தான் நம்ம
இப்போ பார்க்க போறோம். இதுல யாஸ் டயால் பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. அந்த ஜாஸ் ஹேசல்வுட் 4 ஓவர், புவி 4 ஓவர், சுயாஸ் சர்மா 4 ஓவர். இவங்க 4 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் இங்கேயே 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவர்ல குருணால் பாண்டியாட்ட இருந்து ஒரு 2, ரொமரியோ செஃபாட் இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஆர்சிபியோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அப்படியே நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் and then சூரியவம்சி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 ரியான் பராக் and then நிதிஷ் ராணா, த்ரூ ஜூரல், சிம்ரன் ஹெட்மயர், சுபம் டூபே, வனிது அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. இதான் ஆர்ஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது சூரியவம்சி இவரும் அண்ட் தென் சந்தீப் சர்மா இவங்க 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா இந்த பர்டிகுலர் மேட்ச் உள்ள பிளே பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் அட்டாக் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை பவுலர்ஸோட வரப்போறாங்க? ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1 அண்ட் தென் துஷார் தேஷ்பாண்டே 2, சந்தீப் சர்மா 3. ஓவராலா 3 சீமர். ஸ்பின்னர்ல லெக் பிரேக் ஸ்பின்னர் வனிது அசரங்கா 4 அண்ட் தென் மகேஷ் தீக்ஷனா ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் 5, 2 ஸ்ரீலங்கன் ஸ்பின்னர்ஸோட வரப்போறாங்க. அண்ட் தென் 6th 7th ஆப்ஷன்ல நிதிஷ் ராணா, ரியான் பராக் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த 5 பிளேயரும் அவங்களோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல மேபி யாரா எக்ஸ்பென்சிவா போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல ரியான் பராக்கோ அல்லது நிதிஷ் ராணா இவங்ககிட்ட இருந்து 1ல இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஆர்ஆரோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருக்கும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எடெல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸ்மால் லீக்ல எப்படி ஒரு சேஃபான டீமை பிக் பண்ணலாம், கிராண்ட் லீக்ல அந்த மாதிரி ரிஸ்கா பிக் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபேண்டசில ஒரு பெஸ்டான டீமை பிக் பண்ணுங்க. இப்போ ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர் ஒரு டீமை நீங்க சேஃபா பிக் பண்ணணும். அதாவது ஸ்மால் லீக் அப்படின்னா ஹெட்டோ இல்ல 4 மெம்பர் இருக்க கான்டெஸ்ட்லயோ இல்ல 3 மெம்பர் இருக்க ஸ்பாட்லயோ பிளே பண்றீங்க அப்படின்னா எந்த மாதிரி சேஃபா போகலாம் அப்படிங்கிற பட்சத்துல பிலிப் சால்ட் 1, விராட் கோலி 2, ரஜத் பட்டிதர் 3, ஜாஸ் ஹேசல்வுட் 4, சுயாஸ் சர்மா 5 அண்ட் தென் 6th ஆப்ஷன்ல யாஸ் டயால் அல்லது புவனேஸ்வர் குமார் இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. 6 இல்ல ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா டிம் டேவிட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துவாங்க. ஸோ இந்த பிளேயர்ஸை சேஃபா நீங்க மூவ் ஆன் பண்ணா ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து 7th ஆப்ஷன் வனிது அசரங்கா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 8, ரியான் பராக் அல்லது நிதிஷ் ராணா இவங்க 2 பேருக்கு நீங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் த்ரூ ஜூரல் 10 அண்ட் தென் 11வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க தீக்ஷனா அல்லது துஷார் தேஷ்பாண்டே இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தரை ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல சந்தீப் சர்மா இவங்க 3 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இட்ஸ் மோஸ்ட்லி சேஃபஸ்ட் டீமா இருக்கும் ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும். இப்போ கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் இப்போ டாஸ் வின் பண்றாங்க ஆர்சிபி, பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க, ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் பேட் ஆர்ஆர் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 1, ரியான் பராக் 2, நிதிஷ் ராணா 3, த்ரூ ஜூரல் 4. இந்த 4 பிளேயர்ஸுக்கும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். அண்ட் தென் வனிது அசரங்கா 5, செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ணும்போது கண்டிப்பா துஷார் தேஷ்பாண்டே எஃபெக்டிவா இருப்பாரு 6. இந்த 6 பிளேயர்ஸுக்கும் ஆர்ஆர்ல இருந்து அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுல நிதிஷ் ராணா, ரியான் பராக் அண்ட் தென் சுபம் டூபே இவங்க 3 பேர்த்தையும் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கணும். ஒரு 10 டீமா ரியான் பராக் நிதிஷ் ராணாக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ், அதுல ஏதோ 1 or 2 டீம்ல டிராப் பண்ணீங்க உங்க 2 பேர்த்துல இருந்து யாரோ ஒருத்தர் அப்படின்னா அந்த டீம்ல சுபம் டூபேக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துவாங்க. ஸோ ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இந்த 6 பிளேயர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் 7th இம்பார்ட்டன்ஸ் வைபவ் சூரியவன்சி அல்லது தீக்ஷனா இவங்க 2 பேர்த்தையும் நீங்க இன்னிங்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இனிஷியலி நியூ பால்ல ஜாஸ் ஹேசல்வுட் கிட்ட இயர்லியா விக்கெட் வருத்தான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அல்லது புவனேஸ்வர் குமார் நிறைய ஸ்விங் பண்ணுவாரு. அந்த மாதிரி டைம்ல வைபவ் சூரியவன்சியோட விக்கெட் இயர்லியா பிரேக் த்ரூ ஆகிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால வைபவ் சூரியவன்சியும் தீக்ஷனாவையும் 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆர்சிபி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா 8th ஆப்ஷன் பிலிப் சால்ட் 8, விராட் கோலி 9, தேவ்தத் படிக்கல் 10, ரஜத் பட்டிதர் 11. ஸோ டாப்ல இருக்கக்கூடிய 4 பிளேயர்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது புவி எஃபெக்டிவா இருப்பாரு 12,
ஜாஸ் ஹேசல்வுட் 13, யாஸ் தயால் 14. 15th ஆப்ஷன்ல சுயாஸ் சர்மா அல்லது குருணால் பாண்டியா இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க பர்சன்டேஜ் வைஸ் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆர்சிபி சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா நீங்க பிளே பண்ணி பாருங்க. பேலன்ஸ் நான் சொல்லாத பிளேயரை ஒன் ஆஃப் த டீம்ல ரிஸ்கா பிளேயரா மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு சில டீம்ல ரிஸ்கா. அண்ட் தென் இப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னு வரும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் பிலிப் சால்ட்டும் விராட் கோலியும் தேவைப்படுவாங்க. ஸோ மஸ்ட் பிக்கா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரெண்டு பேர்த்தோட பேட்ல இருந்துமே ஒரு 40+ ரன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் ரொமோரியோ செஃபர்ட் 3, ஜிதேஷ் சர்மா 4, அண்ட் தென் 5th ஆப்ஷன்ல ரஜத் பட்டிதரையும் டீம் டேவிட்டையும் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ ரஜத் பட்டிதர் இயர்லியா பிரேக் த்ரோ ஆகிறாரு அப்படின்னா அந்த டீம்ல டீம் டேவிட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல ரஜத் பட்டிதர் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுவார் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா அப்போ டீம் டேவிட் பெருசா தேவைப்பட மாட்டாரு. 5 அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஜாஸ் ஹேசல்வுட் 6, சுயாஸ் சர்மா 7, அண்ட் தென் புவியும் யாஸ் தயால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க பர்சன்டேஜ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த 8 பிளேயர்ஸ் அதாவது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 8 பிளேயர்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் இப்போ ஆர்ஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 9, வைபவ் சூரியவன்சி 10, ரியான் பராக்கையும் சேசிங்ல ரியான் பராக்கையும் த்ரூ ஜூரல் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணிக்கோங்க. அதான் நிதிஷ் ராணா கண்டிப்பா சேசிங்ல எஃபெக்டிவா இருப்பாரு. ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சேசிங்ல நிதிஷ் ராணாவுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 14th ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1, 2ல இருந்து 3 விக்கெட் எடுப்பாரு. இல்லைன்னா எக்ஸ்பென்சிவா போயிடுவாரு. ஸோ 12th ஆப்ஷன் மனிந்து வாசரங்கா போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவாரு 13. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது தீக்ஷனாவும் லிட்டில் பிட் மிடில் எஃபெக்டிவா இருப்பாரு 14. அண்ட் தென் 15th ஆப்ஷன்ல துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா, சிம்ரன் ஹெட்மேயர் இவங்க 3 பேர்த்தையும் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த 15 பிளேயர்ஸ் அதாவது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் ஆர்ஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 15 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி மல்டிபிள் கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி பிலிப் சால்ட்டை கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே போத் இன்னிங்ஸா இருந்தாலும் விராட் கோலி வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு மட்டும் எலிஜிபிளா இருப்பாரு. அண்ட் தென் சேஸ் பண்ண போறாங்க ஆர்சிபி அப்படின்னா ரஜத் பட்டிதருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், அண்ட் தென் புவிக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் அப்படியே நீங்க ஆப்போசிட் டீம் ஆர்ஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சேசிங் ஆர்ஆர் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நிதிஷ் ராணாவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னா ரியான் பராக் அண்ட் தென் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ரெண்டுக்குமே வனிது வசரங்க ஒரு எலிஜிபிளா இருப்பாரு. ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பவுல் போட போறாங்க அப்படின்னா தீக்ஷனாவுக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ஸோ அது இல்லாமல் ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது த்ரூ ஜூரலுக்கும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸோ இல்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களே இன்னும் எந்தெந்த மாதிரி வீடியோல எக்ஸ்ட்ராவா அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சு நான் அடுத்தடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். வீடியோல எந்த மாதிரி இன்னும் பெஸ்டா கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே நான் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்தடுத்த வீடியோல இன்னும் பெஸ்டா கொடுக்க நான் ட்ரை பண்றேன். அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.